அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். அதனால இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த உப்பு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுலயும் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ரகசிய பரிகாரம்னே சொல்லலாம். 3 நாட்களுக்குள்ள எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற உப்பு பரிகாரம் எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு பெருசா நீங்க செலவு பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய 2 எளிமையான பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அதுவும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத அதிசக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சி. அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், 3 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க செய்யணும். உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அவசர பண தேவை இருக்குன்னா அப்போ இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அவசர பண தேவையெல்லாம் இல்ல, பணவரவுல தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி எப்பயுமே தீராத பண கஷ்டம் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். இதுலயும் கவனிக்க வேண்டிய விஷயம், முதல் நாள் எந்த டைம்ல செய்யறீங்களோ அதே டைம்ல தான் 3 நாட்களுக்கும் நீங்க தொடர்ந்து செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 3 நாட்களுக்கும் தொடர்ந்து ஒரே நேரத்துல செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சால்ட் தேவைப்படும். நீங்க கல்லுப்பை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சாதாரண டேபிள் சால்ட் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர்ல நமக்கு தண்ணீர் தேவைப்படும். இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஆத்து தண்ணீர், கிணத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், இந்த மாதிரி தண்ணீரை யூஸ் பண்ணிக்கோங்க. மழை தண்ணீர் வச்சிருந்தீங்கன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட கிடையாதுன்னா பரவாயில்ல, நார்மலா உங்க வீட்டுல வரக்கூடிய போர் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி RO வாட்டர், கேன் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இந்த தண்ணீரும் உப்பும் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். இதுல முக்கியமான விஷயம், 3 நாட்களுக்கு தேவையான உப்பை நீங்க முதல்லயே ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணீர் அன்னன்னைக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ நான் இந்த பரிகாரத்துக்கு ஒரு சில மந்திர வார்த்தைகளை சொல்லுவேன். அந்த மந்திர வார்த்தைகளை நான் எப்படி சொல்றனோ அதே மாதிரி தான் நீங்க சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் அஃபர்மேஷனை தான் கொடுக்க போறேன். இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இந்த பரிகாரம் நான் இப்ப எப்படி சொல்றனோ அதே மாதிரி எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரு கிண்ணத்துல 3 நாட்களுக்கு தேவையான உப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய சொல்லிட்டு உப்பை எடுத்து அந்த தண்ணீர்ல நீங்க போடுங்க.
அதாவது இப்போ உங்க கையில ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். Salt of 1 DAGON my spell has begun. இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சிட்டிகை உப்பை தண்ணீர்ல நீங்க போட்டுருங்க. திரும்பி 2வது சிட்டிகை உப்பை எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற 2வது அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. Salt of 2 MEKTU finances new. இப்போ உங்க கையில வச்சிருக்க ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை திரும்பியும் தண்ணீர்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு அஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கறேன் இல்லையா, அந்த அஃபர்மேஷனை சொல்லும் போது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை ஒரு முறை சொல்லிட்டு அந்த தண்ணீர்ல உங்க கையில உள்ள சால்ட்டை நீங்க சேர்த்துருங்க. திரும்பியும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பியும் அடுத்த அஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்க அந்த உப்பை தண்ணீர்ல போடுங்க. இந்த மாதிரி 7 முறை நீங்க செய்யணும். ஆக மொத்தம் 7 அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ 2 அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சாச்சு. 3வது அஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை உங்க கையில எடுத்துக்கிட்டு salt of 3 ABASEE money will come to me இத சொல்லிட்டு அந்த உப்பை தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இன்னொரு சிட்டிகை உப்பை எடுத்துக்கிட்டு salt of 4 CEFOR opportunity will knock at my door இப்ப உப்பை தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு சிட்டிகை உப்பை உங்க கையில எடுத்துக்கிட்டு salt of 5 AMPILE prosperity thrives ன்னு சொல்லிட்டு இந்த உப்பை அந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா திரும்பியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிட்டு salt of 6 ABRAXAS this spell is then fixed ன்னு சொல்லிட்டு தண்ணீர்ல உங்க கையில உள்ள உப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இன்னொரு சிட்டிகை அளவுக்கு உப்பை எடுத்துக்கிட்டு salt of 7 DEMOTO success is a given அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர்ல உப்பை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல இந்த பரிகாரத்துக்கு நீங்க உப்பை எடுக்க வேண்டாம். இது தவிர இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட் அதாவது அஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். இத நீங்க உப்பை கையில எடுக்காம ஒரே ஒரு முறை மட்டும் சொன்னா போதுமானது. Salt of 8 FILLOR money is indeed great. அடுத்ததா salt of 9 ABIGOSS all these things are mine. இப்ப நான் உங்களுக்கு 9 அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். 7 அஃபர்மேஷன் சொல்லும் போது மட்டும்தான் சால்ட்டை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க இந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு சால்ட்டை தண்ணீர்ல சேர்த்துக்கணும். 8வது அஃபர்மேஷனும் 9வது அஃபர்மேஷனும் சொல்லும் போது மறந்தும் கூட சால்ட்டை உங்க கையில எடுத்துறாதீங்க. இதுக்கப்புறமா இந்த தண்ணீரை உங்க 2 கையிலையும் வச்சுக்கிட்டு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும், கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த தண்ணீரை மரத்துக்கடியில நீங்க ஊத்திருங்க. உடனேவே அதாவது இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்ச உடனேயே இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தண்ணீரை மரத்துக்கடியில நீங்க ஊத்திரணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மரம் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கடியில நீங்க ஊத்தலாம். ஆனா நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய மரத்துல இந்த தண்ணீரை நீங்க ஊத்தி விடுங்க. அதாவது காஞ்சு போன இலைகள் இல்லாத மரத்துல எல்லாம் நீங்க ஊத்த வேண்டாம். நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மரத்துல இந்த தண்ணீரை ஊத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாட்களுக்கு நீங்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் தண்ணீரை மட்டும்தான் நீங்க புதுசா எடுத்துக்க போறீங்க. அந்த சால்ட் முதல் நாள் எடுத்து வச்ச கிண்ணத்துல நமக்கு இருக்கும். 3 நாட்களுக்கும் தேவையான அளவுக்கு நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 7 சிட்டிகை அளவுக்கு உப்பு தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணி முதல் நாளே கிண்ணத்துல சால்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 3வது நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் சால்ட் இருந்ததுன்னா அதையும் அந்த மரத்துக்கடியிலேயே தூக்கி போட்டுருங்க.
யாரு கால்லையும் படாத மாதிரி ஓரமா தூக்கி போடணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சால்ட்டை எக்காரணம் கொண்டும் நீங்க சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த வேண்டாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நான் சொல்லும் போது இந்த பரிகாரம் ரொம்ப பெருசா தெரிஞ்சாலும் இது செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அடிக்கடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். ஒரு முறை செஞ்சீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கேப் விட்டுருங்க. திரும்பியும் 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு அவசர பண தேவை இருந்தாலோ அப்படி இல்லைன்னா பணவரவுல தடைகள் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா திரும்பி செய்யுங்க. ஒரே மாசத்துல நிறைய தடவை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.